பிராண்டி செய்திகள். டாஸ்மாக் ஊழியர்கள் கொத்தடிமைகளா? தமிழக அரசுக்கு சீமான் விடுத்த கடும் எச்சரிக்கை. ஹலோ மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், அரசாங்கத்தோட கஜானாவை தனது உழைப்பால் நிரப்புவது இந்த டாஸ்மாக் ஊழியர்கள்தான். ஆனா அவங்களுக்கே இன்னைக்கு நிம்மதி இல்லாம போயிடுச்சு. 23 வருஷமா வேலை செஞ்சும் இன்னும் தொகுப்பூதியமான சீமான் அண்ணன் இப்போ கொந்தளிச்சிருக்காரு. மதுவிலக்கு அமல்படுத்துற வரைக்கும் அவங்க வயித்துல அடிக்காதீங்கன்னு அரசுக்கு செக் வச்சிருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. 27,000 டாஸ்மாக் ஊழியர்களை 23 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாமல் கொத்தடிமைகளைப் போல நடத்துவது வன்மையான கண்டனத்திற்குரியது என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். 2. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் கீழ் பணியாற்றும் இவர்களுக்கு மற்ற அரச ஊழியர்களுக்கு இணையான காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 3. மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தி அந்த ஊழியர்களை வேறு அரசு பணிகளுக்கு மாற்ற வேண்டும் என்பதே எங்கள் கட்சியின் நீண்டகால திட்டம் என தனது கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். 4. மதுவிலக்கு வரும் வரை இந்த 27,000 குடும்பங்களின் அடிப்படை உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என சுட்டிக்காட்டியுள்ளார். 5. உதவி விற்பனையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் படும் இன்னல்களை பட்டியலிட்ட சீமான், அரசு இவர்களை கண்டுகொள்ளாமல் காலம் கடத்துவது கொடுங்கோன்மை என சாடினார். 6. தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசு ஊழியர்கள் மற்றும் டாஸ்மாக் பணியாளர்களின் வாக்குகள் இம்முறை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 7. சீமானின் இந்த எக்ஸ் தளப்பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு நீதி வேண்டும் என்ற ஹேஷ்டேகுடன் வைரலாகி வருகிறது. கண்ணா, அரசாங்கம் மது வித்து லாபம் பாக்குது, ஆனா அதை விக்கிறவங்க வாழ்க்கை மட்டும் இன்னும் இருட்டிலேயே இருக்கு. மதுவை ஒழிப்போம்னு ஒரு பக்கம், ஊழியர்களை காப்போம்னு இன்னொரு பக்கம்னு இப்போ சீமான் அண்ணன் டபுள் டிராக்ல வந்து திமுகவுக்கு சவால் விட்டிருக்காரு. இந்த கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்குமா, இல்ல 2026ல இந்த டாஸ்மாக் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a fight for the basic dignity of the workers who run the state's biggest revenue engine, boss. டாஸ்மாக் ஊழியர்களின் இந்த போராட்டத்திற்கு அரசு கொடுக்க போற பதில் என்ன? சீமானோட அடுத்த கட்ட மூவ் என்ன? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Maximus signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.